இந்த ரோடு கிளைமேட் நல்லா இருக்குங்க, சீரியஸாக சொல்கிறேன். சூப்பராக இருந்தது. அந்த அளவுக்கு அழகாக இருந்தது, ஸ்டன்னிங்காக இருந்தது. எந்த ஃபோட்டோகிராஃபிக்கெலாம் சூப்பரான பிளேசஸ்ங்க இது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், ஸ்ட்ரெயிட் ஸ்டெச்சு தான், நேர் ரோடு தான். ஸ்ட்ரெயிட்டாக போனால் அசோகா எம்பலம் இருக்கும் அந்த தனுஷ்கோடி எந்தில். சரி, அடிக்கடி போவோமா மொட்டை மாடி அப்படின்னு சொல்கிற மாதிரி மேலே சன்ரூஃப் ஓப்பன் பண்ணிவிட்டேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸு மேலே ஏறிட்டாருங்க. ஏறினோடனே அவரோட வியூவு, அப்புறம் கேமராவோட வியூவு எல்லாம் அவரே சேர்த்து கவர் பண்ணிட்டாரு. மேலே வர ஃபுட்டேஜஸ்லாம் அவர் தான் கேப்சர் பண்ணார். இந்த பக்கம் பாருங்கள், அந்த பக்கம் பாருங்கள், இந்த பக்கம் பாருங்கள், அந்த பக்கம் பாருங்கன்ற நிலைமைக்கு அவர் எந்த பக்கம் ஷூட் பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு வியூ நல்லா இருந்தது. ஓகேங்களா. இன்னொன்று சொல்லிக்க விரும்புகிறேன், இந்த இடத்துல டவரும் கிடையாது. டவர்னால் செல்ஃபோன் டவர் ஆர்த்தி சொல்லிட்டு கிடையாது. அப்புறம் எலக்ட்ரிக் போஸ்ட்டும் கிடையாது. இங்கே கரண்ட் வசதியும் கிடையாது. ஒன்று டீசல் ஜென்ரேட்டராக இருக்கும், இல்லைன்னா அந்த கெரோசின் யூஸ் பண்ணி விளக்கு வைப்பாங்களா, அது மாதிரி விளக்கு தான் இருக்கும். இங்கே இருக்கவங்களாம் மோஸ்ட்லி டீசல் ஜென்ரேட்டர் இல்லைன்னா அந்த தீப்பந்தம், அந்த கெரோசின் விளக்கு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த லோக்கலுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டு 10 மணி வரையும் இருக்குது. ஆனால் வெளியேருந்து வரவங்க சாயங்காலம் 5:30 மணியோட நோ என்ட்ரி. ஐ மீன் நீங்கள் உள்ளே நீங்கள் ஈவினிங் ஒரு 6 மணி 9 மணி வரைக்கும் எடுத்துகிட்டு கூட போயிடலாம். ஆனால் என்ட்ரி திருப்பியும் உள்ளே வரதுக்கு பார்த்தீங்கன்னா சாயங்காலம் 5:30 மணி தான் லாஸ்ட்டு. அங்கெல்லாம் மீன்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க. நல்லா மீன் சாப்பிட்லாம். தயவு செஞ்சு சொல்கிறேன், இது மாதிரி டூரிஸ்ட் பிளேஸ் போகிறப்போ அவங்கக்கிட்ட அதிகமாக பார்கெயின் பண்ணாதீங்க. ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா ரேட்டை கண்டிப்பாக பார்கெயின் பண்ணிவிட்டு வாங்குங்க. அப்படி இல்லையா அவங்க சொல்கிற ரேட்டுக்கு நீங்கள் ஓரளவுக்கு கம்மி பண்ணி கேட்டு வாங்கிட்டு போனேன். ஏன்னா அவங்களோட வாழ்வாதாரம் தான், இது தவிர்த்து ஒன்றும் கிடையாது. அப்படின்றக்கப்போ நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம். அப்படி இருக்கிறப்போ நம்ம இங்கே அந்த கஞ்சத்தனத்தை காட்டக்கூடாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, உங்களுக்கே தெரியும் இந்த பொருள் இந்த விலை தான் போவோம் அப்படின்ட்டு. அதை தாண்டி அவங்க சொன்னாங்கன்னா நீங்கள் பார்கெயின் பண்ணலாம். இல்லை அந்த கரெக்டான விலையை தவிர்த்து நம்ம இன்னும் கம்மியாக கேட்கலாம் அப்படின்றப்போ நம்மளுக்கும் நம்ம மனசாட்சிக்கும் அது தப்புன்னு போகிறோம். ஸோ அதை தவிர்த்துருங்க. சரி, நானும் பேசிகிட்டே இருக்கேன். இந்த வியூ மட்டும் நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க.
வழியாக வண்டியும் பார்க் பண்ணியாச்சு, ஓரமாக நிறுத்தியாச்சு. நாங்கள் இப்போ எடுத்த ஃபோட்டோஸ் தாங்க இது. நான், ஃப்ரெண்ட்ஸு, பாலு, அஜீஸு, நான் 4 பேரும் எடுத்த ஃபோட்டோ எடுத்தோம். இன்னொரு விஷயம் இங்கே ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, தனுஷ்கோடியில் பார்க்கிங் தாங்க ப்ராப்ளம். கிட்டத்தட்ட நீங்கள் வண்டியை விட்டுட்டு 300 மீட்டர் நடந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ வீக்கெண்டுனா நிறைய கூட்டம் வருது, வீக் டேஸ்னா கம்மியான கூட்டம் வருது. தயவு செஞ்சு சொல்கிறேன், நீங்கள் எந்த டூரிஸ்ட் பிளேஸ் போகிறதா இருக்கட்டும், கோவில் போகிறதா இருக்கட்டும், விசேஷமான நாட்கள்லாம் தயவு செஞ்சு போயிடாதீங்க. மோஸ்ட்லி வந்து நீங்கள் வீக் டேஸே போங்க. மோஸ்ட்லி ஃபேமிலியோட போகிறதுனா வீக் டேஸே போங்க, அதுதான் பெஸ்ட்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபேரும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஃப்ரீயாக போய் பார்க்கலாம். எந்த பிரச்சனையும் எந்த இடத்துல இல்லாமல் நீங்கள் ஃப்ரீயாக போய் பார்க்கறதுக்கு பெஸ்ட்டு வந்து வீக் டேஸ் தான். வீக்கெண்டெல்லாம் போனீங்கன்னா கூட்டம் அள்ளும். எடுத்த ஃபோட்டோ எல்லாம் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்த நம்ம போன இடம்னா சர்ச்சு, அதுக்கப்புறம் இது ரயில்வே ஸ்டேஷன் எல்லாமே. இது எப்படி ஏன் இப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 1960களில் வந்த வேறு ஆலையால், அதாவது சுனாமியால் பாதிக்கப்பட்டுச்சு. இந்த நகரமே முழுக்க இருந்துச்சு. இங்கே வந்து மக்கள் எல்லாமே இந்த சுனாமியால் பாதிக்கப்பட்டு சில பேர் இறந்துட்டாங்க, சில பேர் இங்கேருந்து போயிட்டாங்க. ஏன்னா வாழ்வாதாரமே இல்லை, எல்லாமே அழிஞ்சு போச்சு. அப்படி இருக்கிறப்போ இங்கே எப்படி இருக்க முடியும்? எல்லாமே போயிட்டாங்க. இதுக்கு முன்னாடி எல்லாருன்னா ராமேஸ்வரம் வந்து பார்த்துருந்தீங்கன்னா சர்ச்சு வந்து 4 சுவர் இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 சுவர் தான் இருந்துட்டுருக்கு. மற்றது எல்லாமே என்ன ஆச்சுன்னா, அந்த கல், அந்த மணல் எல்லாமே கரைஞ்சி போயிடுச்சு. சில பேர் கல்லுன்னா அந்த மிதக்கும் பாறை அப்படின்னு நினச்சி இந்த கல்லெல்லாம் பேர்த்து எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு அங்கே இருக்கவங்க சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா ரயில்வேல இருக்க டேங்க்குன்னா வாட்டர் டேங்க்கு. அதாவது மேலே இருக்குது, இது ஃபுல்லாக கீழே பேஸ்மெண்ட் ஃபுல்லாகவே கருங்கல்லானது. மேலே பார்த்தீங்கன்னா இரும்பாலான தொட்டி இருந்தது. நாளடைவில் இந்த தொட்டி துரும் பிடிச்சி போயிடுச்சு. இப்போ அந்த கல் மட்டும்தான் இருக்குது. சும்மா சொல்லக்கூடாதுங்க, மீன் நல்லா இருந்துச்சுங்க. மீன் நல்லா சாப்பாடு சாப்பிட்டுட்டு அடுத்து நம்ம கிளம்புறது வந்து கன்னியாகுமரிங்க. கன்னியாகுமரி போகிறப்போ பாம்பன் பிரிட்ஜ் கிராஸ் பண்ணி தான் போனோம். இதில் பார்த்தீங்கன்னா பாம்பன் பிரிட்ஜ் வந்து புதுசாக ஒன்று கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட்டில் எல்லோ லைன் மாதிரி தெரியுது பாருங்கள், அது புதுசு. அதுக்கு இந்த பக்கம் இருக்கிறது வந்து பழசு. இப்போ பார்த்தீங்கன்னா பழசில் வந்து அந்த ட்ராக்கில் போகிற ட்ரெயின் ஸ்டாப் பண்ணியாச்சு. புதுசு வந்து போயிட்டுருக்கு. ஓகேங்களா, புது ட்ராக்கில் தான் இப்போ போயிட்டுருக்கு. அதுலேயும் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு போட்டு வந்து ஒரு கிராசிங் ஆகும். அதாவது அந்த மீன்பிடி படகு இருக்குல்ல, அந்த போட்டு வந்து ஒன்று கிராசிங் ஆகும். அது ஒரு வீடியோ பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் இந்த போட்டு எவ்வளோ அழகாக கிராஸ் ஆகுது பாருங்கள். இன்னொரு ஃபுட்டேஜ் இருக்குது, அது வந்து போட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக எடுத்தது. அது பாருங்கள், அது இன்னும் சூப்பராக இருக்கும்.
இதெல்லாம் நீங்கள் நேரில் பார்க்குறப்போ அழகாக இருக்கும். இந்த பக்கம் வந்து போட் என்ட்ரி கொடுக்குது, அந்த சைடு வந்து போட் அந்த பக்கம் போகிறப்போ அந்த இடத்துல ஒரு ஹார்பர் மாதிரி இருக்குது, கப்பல்லாம் நிற்கிற இடம். அது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஏன்னா கன்ஜஸ்டாக, அதாவது கூட்டமாக ஒரே இடத்துல மொத்த கப்பல் பக்கத்தில் பக்கத்தில் இல்லாமல் அங்கங்கே ஒரு கப்பல் இருக்கிற மாதிரி. அது இப்போது வயநாடு சுற்றி ஒரு சுற்றி பார்க்குற படகு இருக்கும்ல, அது பாருங்க. வயநாடு சுற்றி பார்க்குற படகு அங்கங்கே ஒன்று இருந்தால் எப்படி இருக்கும், அது மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த வியூ பாருங்கள் எப்படி இருக்குது, சூப்பராக இருக்குல்ல. இது மாதிரி நேரில் பார்க்குறப்ப எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுங்களா, சொல்ல வார்த்தை இல்லைங்க. ஒரு சில விஷயம் சொல்லுவாங்க, அதெல்லாம் கேட்கறத விட நேரில் அனுபவித்து பார்க்கணும் அப்படின்னா, அது மாதிரி தாங்க இதுங்க. பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் நேரில் அந்த படகு போகிறதா இருக்கட்டும், படகு நிற்கிறதா இருக்கட்டும். ஆனால் மற்றவங்களுக்கு இது எப்படின்னு தெரியல, பார்த்து எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. ஒரு பிரம்மாண்டமான ஒரு கடல், நீண்ட கடல், அங்கங்கே இருக்க படகு, அதை போகிறது எல்லாமே எனக்கு புதுசாக தெரிஞ்சதால் எனக்கு அளவுக்கு ஒரு ஆர்வமாக, ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக. அவ்வளோதாங்க, முடிஞ்சுதுங்க ராமேஸ்வரம் ட்ரிப்பு. கிளம்பியாச்சுங்க கன்னியாகுமரி. ராமேஸ்வரம் முடிஞ்சது, தனுஷ்கோடி முடிஞ்சது, அப்புறம் ராமநாத சுவாமியும் பார்த்தாச்சு. ஒரு வழியாக நிம்மதியாக அழகான கடலையும் அங்கே இருக்க மக்களையும், முக்கியமாக அங்கே இருக்க இடங்களை கூட ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. நிறைய இடம் பார்க்க வேண்டியது இருக்குது, ஆனால் நம்ம பார்த்தது கொஞ்சமாக தான் பார்த்தோம். முக்கியமாக சொல்லப்போனால் ராமேஸ்வரத்தில் போட்டிங் போகணுன்னு ஆசைங்க. அந்த ஒரு பிளேசஸ் இருக்குது, பட் அன்றைக்கி போன இடத்துல வந்து நாங்கள் அந்த போட்டிங் போகிற பிளேஸை மிஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் டைம் போகிறப்போ கண்டிப்பாக ராமேஸ்வரத்தில் போட்டிங் போயே தீருவோம், சரிங்களா? நீங்களும் போய் என்ஜாய் பண்ணி பாருங்கள். முன்னாடியே ப்ரீ பிளான்டாக போங்க, எங்களுக்கு பிளானே கிடையாது, அதனாலே நிறைய மிஸ் பண்ணிட்டோம். நீங்கள் போகிறப்போ கொஞ்சம் முன்னாடி பிளான்டாக பண்ணி போனீங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் போகிறப்போ ட்ரெயின் இருந்துச்சுன்னா அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் போகிறதுல ட்ரெயின் அப்போ அவைலபிளாக இல்லை. ஸோ இதுக்கப்புறம் வர வீடியோவில் கன்னியாகுமரியை பற்றி அந்த பிளேசஸ், அந்த இருக்க தொட்டி பாலம் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்குவோம். பாய் பாய், டேக் கேர், பாய், குட் நைட்.